ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமான தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும்படியாய் தேவன் இந்த தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மகிமை தொலைக்காட்சியின் வாயிலாக எங்களோடு கூட ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். என்போடு தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடுவாராக. உங்களுடைய வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்ந்தது. இயேசு என்ற நாமத்துக்கு கீழாக வானோர் புதலத்தோல் பூமியின் கீழுள்ள எல்லாரும் முழங்கால் படியிடும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக அவர்கள் நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம். இப்பொழுது இந்த ஆராதனை வேளையில எங்கள் மத்தியில் நீங்க வாங்க. நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும், கேட்கிற வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபைதார். இந்த நாளை நாங்கள் உண்மையே நாங்கள் துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதிச்சே. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாண்டவருடைய துதியை சொல்லும்படிக்கு கர்த்தர் செய்த நன்மைகளையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய நாமத்தையும் நாங்கள் புகழ்ந்து உரைக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுக்கிறீரப்பா. இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும். ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியிலே மகிமையா இறங்கி வந்து எங்களை உடைய வல்லமையின் ஆவியினால் எங்களை அபிஷேகியும், எங்களை பலப்படுத்தும். நோய்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், பாரங்கள் மாறட்டும். எங்கள் உதவி செய். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, எங்களோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன் என்று பாடுவோம். அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. எந்த நாமத்தை நாம் பாட முடியும்? அப்படி ஒரு பக்தன் பாடுகிறார் பாருங்க. அதனால இந்த பாடலை நாம் சேர்ந்து இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி, வீடுகளில் இருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள். யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கத்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரந்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கத்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரந்தட்டி பாடிடுவே. பாடுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. அவர் எல்ரோயி, என்னை காண்கிறவர், என் ஏக்கமெல்லாம் தீர்க்கிறவர், என்னுடைய தாகத்தை தீர்க்கிறவர், கண்ணீரை கண்டு என்னை பார்க்கிறவர், என்னை காண்கிறவர் என்று பாடுவோம். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. பாடுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே.
கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடா, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் எபனேசர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை தாங்குகிறவர், என்னை வழி நடத்துகிறவர். எல்ஷடாவா, என்னோடு கூட இருக்கிறவர். பாடும். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனா, என்னை என்றும் நடத்து நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. பாடுவோம். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தி நீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எலோகிம் எங்கும் நிறைந்திருக்கிறவர், இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறவர், என் தேவனாக என்னோடு கூட இருக்கிறவர். பாடுவோமா? எலோகிம் இம்மானுவேல் என்று பாடுவோம். எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனா, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு அளவில்லா நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா. அப்படி நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அப்படி நாமத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், அதனால எனக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தருடைய நாமம் வெளியேற பெற்ற நாமம். பாருங்க, அந்த நாமம் நம்மை இனிதான நாமமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடும். இயேசு என்ற நாமத்துக்கு இணையா இந்த பூமியில வேற நாமம் கிடையாது. அந்த பேரை தவிர வேற எந்த பேரும் நிலைக்காது. அதுதான் நிலைத்து நிற்கிறது. ஏன்னா மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். பாடுமா? இந்த பாடல் எல்லாம் தெரிந்த பாடல் தானே, கரங்களை தட்ட பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பழைய பாடல் தான். கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். இந்த பாடலை பாடும்போதே ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவர், என் வாழ்க்கையில உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், உயர்த்துகிறேன். அப்படி எண்ணத்தோடு கூட நான் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நிற்கும், பரம சந்தோஷம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும்
பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் வாக்கரு கழிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் வாக்கரு கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை புறம்பே தள்ளும் இயேசு நாமம். இந்த நாமத்தை உச்சரித்த உடனே பயம் போயிரும். இந்த வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி தரும். பரிமள தைலம் வீசும் நாமம். இந்த நாமத்தை சொல்லும் போதே, இந்த பேரை சொல்லும் போது, இயேசுன்னு சொல்லும் போது இந்த வாழ்க்கையில ஒரு அற்புதம். இதை நாம் நம்பி விசுவாசத்தை சொல்லுவோம். இயேசு இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம், மேலான நாமம். அவருடைய நாமத்தை எந்த தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது. இயேசுன்ற வார்த்தையை எதோடும் நிகராக வைக்க முடியாது. மேலானது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். நேற்று இன்றும் என்றும் மாறாத நாமம். அவரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடாத நாமம். அந்த நாமத்தை நம்பிச்சா, இயேசுன்னு கூப்பிட்டா, கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு இறங்கி செவிசாய்க்கிறார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். மூன்றில் திரியேகத்தில் ஒன்றாய் ஜொலிக்கும் இயேசுவின் நாமம் விலையேறப்பட்ட நாமம். அது இணையில்லா நாமம், இனிதான நாமம் என்று பாடும். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை செய்த நாமம், பாதாளத்தையும் சாபத்தையும் பிசாசையும் செய்த நாமம். பயப்படாதீங்க, உங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர். ஒருவரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது, பிசாசு உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த நாமம் யுத்தம் பண்ணும். இயேசு என்ற வார்த்தை, இயேசு என்ற பெயர். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம்
இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமையுள்ள நாமம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறார். இயேசு என்ற நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறது யாரு? அவருடைய பிள்ளைகள். பாத்தீங்களா? அப்ப நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தருவாங்க. குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், திருச்சபையை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் இருக்கிற இந்த கொரோனா இதெல்லாம் மாறி போகும். தேவன் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வார். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் தோத்திரம் பாடுவோமா, நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, அது வானிலும் பூமியிலும் மேலான நாமம். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமையுள்ள நாமம். உமக்கு நன்றி, உமக்கு தோத்திரங்களை நான் நேரெடுக்கிறேன், நன்றிகளை செலுத்துகிறோம் அப்படி சொல்லுவோம். இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட தெரிந்த பாடல். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக சோத்திரம். ஆராதனையிலே கண்களை மூடி இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடுவோம். தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடட்டும். தேவனுடைய வல்லமை கரம் உடைய குடும்பத்திலே, இந்த தொலைக்காட்சி வழியாய் பார்க்கிற உங்களுடைய வீடுகளுக்குள்ள இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் நீங்க தாங்கன்னு சொல்லிட்டோம். திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். எப்படி ஜெயம் வரும்? நாமத்தினாலே நமக்கு ஜெயம் எடுக்கிறோம். ஏன்னா வேதாளத்தையும் பாதாளத்தில் ஜெயித்த நாமம் அல்லவா இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை சொல்லும் போது நமக்கு ஜெயம் உண்டு. அப்படி நாமத்தினாலே நாம் கொடியேற்றுகிறோம். அப்படி நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றுகிறோம் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாமம் விலையேற பெற்றது, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமாது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமாது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். பாவத்திலே கிடந்த நம்ம தூக்கி எடுத்த நாமம், பாரிலே இந்த பூமியிலே வந்த மெய்யான சத்தியமுள்ள நாமம், நித்திய ஜீவனை தரப்போகிற, பரலோகத்தில் சேர்க்க போகிற கர்த்தருடைய நாமம். அந்த நாமத்தை துதிக்கும் போதே நம்முடைய வாழ்விலே நன்மைகள் பிறக்கிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்ட பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்ட பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும்
சொல்லி துதிக்கிறோம். உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுவோம். வீட்டில் இருக்கும் போதே அந்த நாமத்தை சொல்லி இயேசு இயேசுன்னு சொல்லும் போது பிசாசு நடுங்கும், போராட்டங்கள் விலகும், உங்கள் நோய்கள் மாறும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும், உங்களுடைய தடைகள் மாறும், கட்டுகளை தேவன் மாற்றுவார். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் சொல்லி தேடும் நாமமது. உலகெங்கும் சொல்லி தேடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வரும்போது, சோதனை நேரத்துல தடையை மாற்றுகிற தேவனுடைய நாமம். மரத்தோடு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில சோதனை வந்து என்னை அமழ்த்துகிறது, வாழ்க்கையில எல்லாம் தடையாயிருக்கிறது. நீங்க சொல்லலாம், அந்த தடையை மாற்றி ஜெய கிறிஸ்துவாய் உங்களுக்கு முன்பாக இயேசு போவார். என் நாமத்தை நீங்க அறிக்கை செய்யும் போது, என் நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றுமாக அகற்றிடும் நாமமது. தடை முற்றுமாக அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஏசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோம். இயேசு என்ற அந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் நம்முடைய வாழ்விலே வந்து பிறக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள்ள பிறக்குது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு பெரிய சமாதானம் பாருங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை, ஆண்டவரே இயேசு என்ற அந்த வார்த்தையை நாங்கள் உச்சரிக்கும் போதே எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதித்தோம், உம்முடைய மகிமைப்படுத்தினோம். உமக்கு நாங்கள் உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தினோம். ஆண்டவரே, நீங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கும்படியான வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் முடிய. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் முடிய. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாதினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர
நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிராணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனிடையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் முறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று சொல்லி பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். வாசிக்கும்படியான வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துல மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. கிறிஸ்து இயேசுவின் நாமம் என்கின்ற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க இருக்கிறோம். அதற்கான பாடல்கள் பாடப்பட்டது. ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமமாக இருக்கிறது என்று சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய நாமம் யெகோவா என்று அழைக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 68:4 சொல்கிறது அவருடைய நாமம் யெகோவா. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய நாமத்தை குறித்து சொல்லும்போது அநேக காரியங்களை இங்கே சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை இங்கே சொல்லும்போது அதிலே பலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து சொல்லப்படுகிறது. பெயர் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெயர் வச்சிருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பெயர் உண்டு. பாருங்க, பெயர் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அதே போல இந்த உலகத்திலே தேவர்கள் என்று சொல்லப்படுகிற, தங்களை தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிற எத்தனை தேவர்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பெயர் இருக்குது. ஆனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவினுடைய நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் யெகோவா என்ற நாமம். அந்த நாமம் மறைபொருளாய் அல்ல, வெளிப்படையாய் நமக்குள்ளே இருக்கிறது. அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய மனிதர், உயர்ந்த மனிதர், அவரை நீங்க பார்க்க போறீங்கன்னா சீக்கிரமா போய் அவரை போய் பார்த்துட முடியாது. யூ நீட் அப்பாயின்மெண்ட். முதல்ல அவரை போய் அணுகி பார்த்து விட்டு வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல. முன்னொரு காலத்திலே ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வது சாதாரண காரியமாக இல்லை. அதற்கான மீடியேட்டர்ஸ் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டை குறித்து சொல்லுகிறேன். டக்குனு போய் பார்த்துட முடியாது. யூ நீட் அன் அப்பாயின்மெண்ட். கர்த்தரிடத்திலே சேர்வதற்கு அவர் கோபம் உள்ளவராய், கடினம் உள்ளவராய் பார்க்கப்படுகிறார். அதே நேரத்தில் சாந்தம் உள்ளவராகவும் இருந்தார்.
மன உருக்கமுள்ளவராக இருந்தார். அங்கே இடைப்பட்ட ஒரு மீடியேட்டர்ஸ், மோசே, ஆரோன், ஆபிரகாம், இப்படிப்பட்ட தனி மனிதர்கள் எல்லாம், தாவீது, இவர்களெல்லாம் ஒரு இணைப்பதற்கு அங்கே தேவனுடைய மனிதர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக அவருடைய நாமத்தை, அவருடைய திருப்பெயரை நமக்கு அறிவித்திருக்கிறார். அந்த நாமம் இயேசு என்ற நாமம். பாருங்க, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதரிடத்திலிருந்து யாரையும் பெற்றுக்கொள்ள அவருடைய கையெழுத்து வேணும். அவர் ஒரு அப்பாயும் ஒரு காரியத்திற்காக நீங்கள் போகிறீர்கள், அவரிடத்தில் ஒரு கையெழுத்து நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, ஒரு பெரிய அதிகாரம். அந்த மனிதரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த பெயரினால் போடப்படுகிற அந்த கையெழுத்துக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கும் பாருங்க. அவற்றை கொண்டு கொடுத்தோன்னு இன்னார் போட்டிருக்கிறாங்க, இன்னாருடைய பேரில் இருக்கிறது, இன்னார் சொன்னாங்க, இன்னாருடைய பேரிலே நீங்கள் இது எனக்கு செய்ய வேண்டும் என்று உடனே வேலைகள் எல்லாம் அங்கே நடைபெறுகிறது. ஏனென்றால் அவர் உயர்ந்த மனிதர். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உயர்ந்தவர், மேலானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மேலான தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுனுடைய அன்பை அறிந்தவர்களுடைய நாமத்தை ருசித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாருக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறார் பாருங்க, நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்பது எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்கள். தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது அப்படி நாமத்தின் நிமித்தம், in the name of Jesus, அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறீர்கள், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறீர்கள். அப்படி நாமத்தை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மைகள் உண்டாகிறது. இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கிறவருடைய வாழ்விலே அற்புதங்கள் நடக்கிறது. இயேசு என்ற நாமத்தை தான் நாம் இன்றைக்கு புகழ்ந்து பாடினோம் அல்லவா? எவ்வளவு அழகான நாமம் இயேசு என்ற நாமம், எவ்வளவு மேன்மையான நாமம் பாருங்கள். ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு என்கின்ற நாமம் அது ஆராதனைக்குரிய நாமம். இயேசு என்ற நாமம் ஆசீர்வாதத்தின் நாமம், ஆசீர்வாதத்தை உங்கள் வீடுகளில் கொண்டு வரும். இயேசு என்ற நாமம் ஆற்றல் மிக்க நாமம், வல்லமை உள்ள ஆற்றல் மிக்க நாமம். முதலாவது ஆராதனை, இரண்டாவது ஆசீர்வாதம், மூன்றாவது ஆற்றல். சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல போகிறேன். ரொம்ப வேகமா அந்த காரியங்களை பார்த்து விடலாம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் தான் இந்த உலகத்திலே அதிகாரம் மிக்கவர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு ராஜா ஒருவன் இருந்தார். அந்த ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. என்ன அறிவிப்பு? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே வரலாம், அரண்மனை திறந்திருக்கும், போகிறவர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம் என்று அறைகோல் விடுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த சொன்னபடியே அரண்மனை திறக்கப்பட்டது. உள்ளே ஓடி வந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு தேவையான துணிமணிகள், புடவைகள், அங்கே ஆபரணங்கள், தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள். ஒரு மனிதன் மாத்திரம் ராஜாவினுடைய அருகிலே வந்து நின்று கொண்டான். அவன் அந்த இடத்தை விட்டு நீங்கவே இல்லை. எல்லாரும் எடுத்து சென்று விட்டார்கள். அந்த மனிதனிடத்தில் கேட்டார்களாம், நீ ஏன் போகவில்லை? ஏன் இங்கே நின்று கொண்டிருக்க? உனக்கு ஒண்ணு வேண்டாமா? பொண்ணு இருக்கிறது, பொருள் இருக்கிறது, உனக்கு தேவையான உடைமைகள் இருக்கிறது, உனக்கு என்ன வேண்டுமோ ஆகாரங்கள் இருக்கிறது, என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாமே. அவன் சொன்னான், இல்லை,
இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்று வேண்டும். ராஜாவே, நீர்தான் எனக்கு வேண்டும், நான் உம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும், அது போதும் என்று அங்கே சொன்னானாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு என்ற நாமத்தை நாம் அறிந்திருப்போமானால் அதுதான் நமக்கு பெரிய சொத்து. இயேசு என்ற நாமத்தை நாம் விசுவாசிப்போமானால் அதுதான் மேலான ஒரு பாக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய நாமம் யெகோவா என்று சொல்லப்படுகிறது. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ராஃபா, யெகோவா ரூபா, எலோஹிம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற நாமங்கள் அல்லவா? எத்தனை நாமங்கள் இருந்தாலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம், ஈடு இணையில்லாத நாமம் அல்லவா? நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் தம்மையே பலியாக கொடுத்திருக்கிறார். இயேசு என்ற நாம பெயரை நம்ம உச்சரிக்கிற பொழுதே ஒரு சக்தி, ஒரு வல்லமை நமக்குள்ளே வருகிறது. மத்திய 18:20 சொல்லுகிறது, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். ஆராதனைக்குரிய நாமம். 2-3 பேர் நம்ம சேர்ந்து வந்துட்டா கர்த்தர் அந்த இடத்துல வார, தேவன் அந்த இடத்துல வந்து அற்புதங்களை செய்கிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய தேவ மகிமை அந்த ஆராதனையில் இறங்கி வருகிறது. வேற யாருடைய பெயரை உச்சரித்தால் வராது. பாருங்க, ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பதிலாக வேறொரு மனிதனுடைய நாமத்தையோ வேற யாருடைய நாமத்தையோ உயர்த்துவோமானால் அங்கே பிசாசு வந்து விடுகிறான். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அந்த இடம் தேவனுடைய வல்லமையினால் நிறைக்கப்படுவதை நீங்கள் காண முடியும். தேவனுடைய மகிமை இங்கே இறங்கி வருகிறதை பார்க்க முடியும். தேவனுடைய சிங்காசனங்கள் வைக்கப்படுகிறதை பார்க்க முடியும். மாறாக கர்த்தரை உயர்த்தாம அந்த இடத்துல மனிதனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டா கர்த்தருடைய மகிமை இங்கே குறைந்து விடுகிறது, அங்கே இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அவருடைய நாமம் தான் உயர்த்தப்பட வேண்டும், அவருடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா ஊழியக்காரர்களுக்குள்ளா இருக்க வேண்டும், சபை மக்களுக்குள்ளா இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் சபையிலே ஊழியம் செய்கிறவர்களை சபை மக்கள் உயர்த்தி 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 அவருடைய நாமத்தையே பிரஸ்தாபப்படுத்தக்கூடாது. எங்க ஊழியக்காரர், எங்க பாஸ்டர், ரைட், பாஸ்டரை விட குருவானவரை விட மேலானவர் இயேசு. அவருடைய நாமத்தை கனப்படுத்தும், அவருடைய நாமத்தை உயர்த்தும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள், ஆனால் மேலான கனம் கர்த்தருக்கு தான். இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லாம் தூக்கி ஊழியக்காரர்களை தூக்கி அவருடைய நாமத்தை தூக்கி மேலே வச்சிடும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவை, அவசியம். ஆனால் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்று பார்க்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய பேரை சொல்லுவதிலே பெருமைப்பட்டுக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஊழியக்காரங்க அவங்க வந்து அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும். கர்த்தர் வந்தா என்ன நடக்கும்? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த பழகி கொள்வோம். மனிதனையே துதிப்பாடி, மனிதனுடைய நாமத்தையே துதிப்பாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக அல்ல பிரியமானவர்களே, இயேசு என்ற நாமத்தை உயர்த்தவர்களாக இருப்போம். மனிதன் தன்னுடைய நாமத்தை துதிப்பாடன்னு விரும்புகிறான் இல்லையா? மனிதர்கள் தங்களுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் செய்கிற காரியங்களினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருடைய பேரில் 2-3 பேர் எங்கே கூடுவர் அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆதியாகமம் 4:26 வாசிப்பார்கள். முதலாய் கர்த்தரை அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதியாகமம் 12:8 ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவன் கர்த்தரை தொழுது கொண்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய நன்மைகளும் நம்முடைய வாழ்விலே உருவாகிறது. கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். எபிரேயர் 13:15 இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுது தேவனுக்கு செலுத்த கடவும். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலி,
இதை செலுத்தணும். யாரை நம்முடைய உதடு துதிக்கணும், பெருமைப்படுத்தணும்? கர்த்தரை பெருமைப்படுத்தணும். ஆராதனையிலே கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். கர்த்தருடைய பேரில் நம்ம அவரை ஆராதிக்கிற பொழுது தேவனுடைய மகிமையை நாம் உணர்கிறோம். சங்கீதம் 116:17 தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு சோத்திர பலியை நம்ம செலுத்த வேண்டும். தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கிற பொழுது தேவன் அதிலே மகிழ்ச்சி அடைகிறார். கர்த்தரை நம்ம துதிக்கும் போது, அப்படி நாமத்தை சொல்லி நம்ம துதிக்கும் போது அங்கே தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 5:11 நான் அவருடைய நாமத்திலே நாங்கள் களிகூறுகிறோம். களிகூறுதல் உண்டாகிறது, மகிழ்ச்சி. சங்கீதம் 20:5 சொல்லுகிறார், எங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் கொடியேற்றுவோம். அப்படி சொல்றார். உயர்ந்த நாமம், அது ஆராதனைக்குரிய நாமம். இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள், வெவ்வேறு தெய்வங்கள், வெவ்வேறு கடவுளர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நாமங்களை உச்சரிக்கிறார்கள், அவருடைய பெயர்களை சொல்லி அவர்களுக்கு அந்த தெய்வத்துக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இயேசு என்ற நாமம் உங்களிடத்தில் எதையும் கேட்கிறதில்லை. இயேசு என்ற நாமம் உங்களை ரட்சிக்க வந்த நாமம். இயேசு என்ற நாமம் விலையேறப்பட்ட நாமம். இயேசு என்ற நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்விலே தேவன் ஆசீர்வாதங்களை தருவார். ஆராதனையை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. அவருடைய நாமத்தை உச்சரிச்சுடுங்க. இயேசு அப்படி சொன்னாலே ஒரு சக்தி, ஒரு வல்லமை இல்லையா நமக்குள்ள பிறந்து விடுகிறது. ஆராதனை செய்கிற இயேசு, நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு தெரியும் அவர் யார் என்பது. அவர் பெரியவர், சாத்தானை ஜெயித்தவர், இந்த பாதாளத்தின் திறவுகளை உடையவர், அவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய நாமத்தை தான் சொல்றோம். செத்து மண்ணோடு மக்கி போன தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உயிருள்ள தெய்வம். அவருடைய பெயர் உயிருள்ளதாயிருக்கிறது. ஒரு மனிதன் இறந்து போனா அவனுடைய பெயர் ஒரு போட்டோவில் வச்சு அங்கே டெக்கரேட் பண்ணி மாலை போட்டு வச்சிருவான். இயேசுக்கு அது அல்ல. அப்படி நாமம் உயிரோடு இருக்கிற நாமம். அத நாமத்தை, இந்த பேரை அடிச்சு போட்டோவில் வைக்கிறது அல்ல, ஃப்ரைம் பண்ணி போடுறது அல்ல. இயேசு நாமத்தை அதற்கு மாலை போட்டு மரியாதை செய்வதல்ல. இயேசுவின் நாமத்தை, இயேசு நாமத்தை ஆராதிக்க நாம் பிறந்திருக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். மனிதர்களை அல்ல, தேவனை உயர்த்த வேண்டும். கர்த்தரை நீங்க உயர்த்தணும். இரண்டாவதாக தேவனுடைய நாமம், இயேசு என்ற நாமம், அந்த நாமம் எப்படிப்பட்டது? ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. ஆசீர்வாதத்தினுடைய ஒரு ஊற்றாக அந்த நாமம் இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உபாகமம் 10:28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றிய சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சன்னதியில் என்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை தெரிந்தெடுத்தார். தேவன் நாமம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The name of Lord is blessed. அப்படி நாமம் ஆசீர்வாதமான நாமம். கிறிஸ்துவை, இயேசுவை நீங்கள் அறிந்ததினால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்த நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால், விசுவாசிக்கிறபடினால், அவருக்குள்ளே நீங்கள் வேர் கொண்டு வாழுகிறபடினால் நீங்கள் கிறிஸ்தவர்கள். நீ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இந்த நாமத்தை அறிந்தும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நாமத்தை நீங்க அறிந்திருப்பீர்களானால், தேவன் உங்களை பிரித்தெடுத்திருப்பாரானால், லேவியின் கோத்திரத்தை நீங்கள், you are blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும்
நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் தேவன் அந்த நாமத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளிலே போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆசீர்வாதமான நாம். மற்ற முன்னொரு காலங்களில் என்ன செய்வார்களாம்? ராஜாக்கள் நீண்ட நிலப்பரப்பை ஆட்சி செய்வார்கள். அப்படி ஆட்சி செய்கிற ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய நாமத்தை அல்லது தன்னுடைய பெயரினாலே ஒரு சிலையை செய்து ஆங்காங்கே இருக்கிற அவர்கள் ஆட்சி புரிகிற அந்த மாகாணங்களிலே, அந்த இடங்களிலே, முக்கியமான சந்தை வீதிகளிலே அதை வைத்து விடுவார். இதுதான் எங்களுடைய ராஜா, இதுதான் எங்கள் ராஜா, அவருடைய நாமம் இது, அவருடைய பெயர் இது என்று ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு என்ற நாமம் நமக்கு ஆசீர்வாதம். நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிற நாமம் உயிருள்ள நாமம். அதை விட்டுறவே கூடாது. உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பற்றி கொள்ள. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் இந்த நாமத்தை நான் பற்றி கொள்வேன் என்று சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த நாமத்தை நான் உறுதியாய் பற்றி கொள்வேன், நான் விடமாட்டேன். இதை நீங்க சொல்லணும் பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 14:14 சொல்லுகிறது பாருங்க. என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன். அப்படி நாமத்தில் கேளுங்க. ஏசப்பா, ஜீசஸ் கிவ் மீ தட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு தருவார். அப்படி நாமத்தில் நீங்க கேட்கணுமா? நம்ம எப்படி கேட்குறோம்? யார் நாமத்தினால் கேட்குறோம்? யார் பேரால் கேட்குறோம்? அவங்க சொன்னாங்க தாங்க, அவங்க சொன்னாங்க எனக்கு கொடுங்க, அவங்க அப்படி சொன்னாங்க நீங்க தருவீங்கன்னு தாங்க, நீங்க இதை செய்வீங்கன்னு சொன்னாங்க நீங்க இதை செய்யுங்க. அவங்க சொன்னாங்க. நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் இயேசு அப்படி நாமத்தை போய் சொல்லுங்க. இயேசு சொன்னார் செய்யுங்க. இயேசு என்ற நாமத்தினால் நீங்க கேட்டீங்கன்னா, அப்பா எனக்கு தாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமான நாமம் இயேசுவின் நாமம். என்ன நாமம்? ஆசீர்வாதமான நாமம். அது உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும். உங்களுடைய வீடுகளுக்குள்ள இயேசுவின் நாமம் நுழைஞ்சிட்டுனா, இந்த தொலைக்காட்சியிலேயே நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், கர்த்தரை அறிந்தவர்களா இருக்கலாம், அறியாதவர்களா இருக்கலாம், இயேசுன நாமம் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டுனா உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒரு மனிதன் அந்த வீட்டில் இருந்தா போதும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிரும். அந்த வீட்டுக்குள்ள பெரிய ஒரு சமாதானம் உண்டாயிரும், ஐக்கியம் உண்டாயிரும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாம இருக்கலாம், இல்ல சமாதானம் இல்லாம இருக்கலாம். இயேசுவே என்று சொல்லுங்க. அன்றைக்கு பர்த்திமேயு என்கிற குருடன் இப்படிதான் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். இப்படியே சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் சொல்லுங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ளாய் இயேசு வருவார். ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய வீட்டுக்குள்ள வருவாருங்க. அந்த நாமம் எங்க இருக்கிறதோ இயேசு அங்க வந்துருவார். இயேசுவே சீஷர்கள் கதறினார்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது. உங்களுக்கு தெரியலையா? கடலும் காற்றும் கொந்தளிக்கிறது, படகு ஆடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவோ நித்திரையா இருந்தார், தூங்கிட்டு இருக்கிறார். தட்டி எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே. இயேசு, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. உங்க போராட்டத்துல பிரச்சனையில இயேசு ஐயரேன்னு சொல்லுங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வேதம் சொல்லுது, அவர் நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்பார். வாழ்க்கையில அவர் அப்படி கேட்பாருங்க. ஏசப்பா வந்து கேட்பாங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? உங்க வீட்டுக்குள்ள வந்து சொல்லுவாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? What can I do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அதை சொல்லு, நான் உனக்கு செய்கிறேன். இயேசு அந்த நாமம், அந்த திருப்பெயரிலே, அவருடைய பெயரிலே நம்ம சொல்லும் போது என்ன நடக்கு பாருங்க, ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆசீர்வாதம் உண்டு. மறந்து போகாதீங்க. அந்த நாமத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க.
அப்படி நாமத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்கள், பயப்படாதீர்கள். தாவீது கோலியாத் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தின் வாசிக்கேட்டு அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு பெரிய சக்தி நமக்குள்ளே பிறக்கிறது அல்லவா? அந்த வசனத்திலே, அந்த அதிகாரத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதுதான். எனக்கு பிடித்த வசனம் அதுதான். பெரியமானே, பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிற நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நான் வர்றது யாருடைய நாமத்தில் வர்றேன்னா கர்த்தருடைய நாமத்தில் வர்றேன். கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம், ஆற்றல் மிகுந்த இயேசு என்ற நாமம் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் அலறும். இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது என்னங்க நடக்குது பாருங்க. எதிராய் வந்து நிற்கிற காரியங்களிலே தேவன் வெற்றி கொடுக்கிறார். சவுலுக்கு இந்த புத்தி இல்லை. சவுல் ராஜாவாக இருக்கிறான், அவனுக்கு இந்த புத்தி இல்லை. கூழாங்கல் எங்க இருக்குன்னு தெரியாது, அது அடப்பையிலே போட தெரியாது, அவனுக்கு எரிய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. His experience is different. சவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மிகவும் அப்பாற்பட்ட உண்டு. ஆனால் தாவீதினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், கிறிஸ்துவோடு கூட உள்ள அனுபவம். ஏன் அவனுக்கு அந்த சிந்தனை வரவில்லை? எல்லாருக்கும் வந்தது போல வரல பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தாவீது யோசிக்கிறார். ஏனென்றால் இயேசு என்ற நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினா கர்த்தர் அவனுக்கு அந்த ஐடியா கொடுக்கிறார். இந்த கிரியேட்டிவ் ஐடியாங்க இருக்கு பாத்தீங்களா, அது கர்த்தர் தான் அவனுக்கு கொடுக்கிறார். அதை கொடுத்த ஒரு கர்த்தர் ஆண்டவருடைய இருதயத்தில் போட்டார், இதை செய்ப்போ. அடைப்பையிலே வைத்து ஒரே கல் கோலியாத் விழுந்து விடுகிறான். தாவீது சவுல் ராஜாவுக்கு தேவன் இந்த எண்ணத்தை போடல பாருங்க. கர்த்தருடைய நாமம், அதான் சொல்றாரு தாவீது. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, என் ராஜாவாகிய என் தேவனே என்று சொல்றார். என் ராஜாவாகிய, அவரே ராஜா. அவர் எப்படி ராஜான்னு சொல்றார்? அவரை ராஜாவாக அவர் வச்சிருக்கிறாரு. தேவனுடைய நாமம் உயர்ந்தது என்பதை காட்டுறார் பாருங்க. ராஜாவாகிய என் தேவனே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தேன். பேதுரு யோவான் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போறாங்க. அவருடைய கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறார்கள். தாயின் வயிற்றிலே சப்பானிய, பிறந்தது முதல் சப்பானியா இருந்தவன் தூக்கி விட்டவன அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று வேதம் சொல்கிறது. அவன் எழுந்து நின்று குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு ஆலயத்துக்குள்ள போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெருசு பாருங்க, அற்புதம் பாருங்க. இயேசுவின் நசரனா இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. நாமம் பலப்படுத்திட்டு, பலன் ஆற்றல் மிகுந்த இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 89:24 சொல்லும், உங்கள் கொம்பு அப்படி நாமத்தினால் உயரும், உங்களுடைய கொம்பு உயரும். பலவீனத்தோடு இருக்கிற நம்மை தான் தேவன் பலப்படுத்துகிறார். அப்படி நாம நம்மை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்படி நாமத்தை உச்சரிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய பலன் இறங்கி வருகிறது. ஏசா 65:5 வாசிப்பார்கள். நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். பகை சம்பாதிப்போம். அவருடைய நாமம் டிஃப்ரெண்ட். ஏனென்றால் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மத்தேயு 10:22 சொல்றாரு பார்த்தீங்களா, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி உங்கள் பேர் பலவிதமான பொய்யான காரியங்களை சொல்லும். பயப்படாதீங்க. நிந்தைகளை உங்களுக்கு சொன்னால் பயப்படாது. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு பெரியவர். இயேசு என்ற நாமம் உயர்ந்த நாமம். இயேசு என்ற நாமம் நமக்கு சுகம் தருகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அங்கே மல்கியா சொல்லும்போது 4:2 சொல்றாரு, நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்.
நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இயேசு என்ற நாமம் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறது, இளைப்பாற பண்ணுகிறது. பயப்படாதீர்கள் பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசு என்ற நாமத்தை இவ்வளவு இருக்குதா, அப்படி நாமத்தை நான் அறிந்திருக்கிற அப்படின்னா எனக்கு ஆசீர்வாதம் உண்டா? உண்டு. பயப்படாதீர்கள். அவர் மேல விசுவாசம் வைங்க. அந்த நாமத்தை இன்னும் உறுதியாய் நம்புங்க. ஒருவேளை நீங்க கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு அந்த நாமத்தை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நான் உறுதியாய் வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை உறுதியாய், அவர்தான் எனக்கு வேணும், அவர்தான், அவருடைய நாமம்தான் என்பதை நீ உறுதியா வச்சுக்கங்க. ஒரு அற்புதத்தை தேவன் உங்களுடைய வாழ்விலும் செய்வார். கர்த்தருடைய நாமம் மேலான நாமம். எபேசியர் 1:20 சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:10 வாசிக்கிறோம். அப்படி நாமத்தினாலே எல்லாரும் முழங்கால் படியிடுவார்கள். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் வந்து அவருக்கு முன்பாக நிற்பார்கள். இயேசு என்ற நாமம் உயர்ந்திருக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் பிதாவாகி தேவன். நாம் ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி இதை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தை நான் அறிஞ்சிருக்கிறையா, நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் ஒரு நன்மை எனக்கு இல்லை. நீ அப்படி சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் தெரியுமா? நீங்கள் வாழ்வதும் இயேசுவின் நாமத்தினால் தானே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த அருமையான கால வேளையில தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறது. ஆண்டவர் பாசுங்க, இயேசு என்ற நாமத்தை உச்சரிங்களேன். இயேசு 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 இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு சொல்லுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுன்னு சொல்லும்போது ஒரு வல்லமை உங்களுக்குள்ள வருது. இயேசுன்னு சொல்லும்போது உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதத்தை நான் கர்த்தர் உங்களை நிரப்புகிறேன். இயேசுன்னு சொல்லும்போது ஆராதனைக்குரிய நாமமாய், அது மகிமையாய் தேவ பிரசன்னம் பரலோகத்திலிருந்து நமக்குள்ளா இறங்கி வருகிறதை நம்ம உணர முடியும். அப்பா நமக்கு நன்றிப்பா. இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். இயேசென்னும் நாமம் என் நாவிற்கு சுகீர்தம், நானிலம் தானில் என் ஆரணே. இயேசென்னும் நாமம் என் நாவிற்கு சுகீர்தம், நானிலம் தானில் என் ஆரணே. எவ்வளவோ சுகீர்தமான நாமம். அப்பா, உடைய நாமத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும், ஆண்டு கொள்ளும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிறைவாய் வழிநடத்துவதாக. ஜப குறிப்புகள் மற்ற காரியங்களுக்காய் இடத்துல சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், நல்லுறவும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.